தமிழகத்தை போதைப்பொருள் இல்லாத மாநிலமாக உருவாக்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. பொதுமக்களுக்கு அரசின் மூலம் பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகிறது. அதைத் தொடர்ந்து சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உள்ள ரோட்டரி மிட்டவுன் சங்கத்தின் சார்பில் இன்று போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. ஆண்கள், பெண்கள் என தனித்தனியாக நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியில் 12 வயது முதல் 50 வரை உள்ள 400 ஆண்கள், 500 பெண்கள் கலந்து கொண்டு ஓடினார்கள். ஆத்தூர் ராணிப்பேட்டை பயணியர் மாளிகை முன்பு தொடங்கிய இந்த மாரத்தான் போட்டி ராணிப்பேட்டையில் இருந்து கடைவீதி, புதுப்பேட்டை, பழையப்பேட்டை, லீ பஜார், காமராஜர் சாலை, காந்திநகர், உடையார்பாளையம் என 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக 20,000 ரூபாயும், இரண்டாம் பரிசாக 15,000 ரூபாயும், மூன்றாம் பரிசாக 10,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. இந்த போட்டியில் திருச்சியை சேர்ந்த கீதாஞ்சலி முதல் பரிசையும், சேலத்தை சேர்ந்த யசோதா இரண்டாவது பரிசையும், கௌரி மூன்றாவது பரிசையும் தட்டி சென்றனர். போட்டியில் கலந்து கொண்டவர்களுக்கு ஆறுதல் பரிசும் வழங்கப்பட்டது.